மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் சங்கத்தினர் அனைவருக்கும் முதற்கன பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தின் சார்பில் அவர்கள் சென்னையில் என்னை சந்தித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஆண்டுதோறும் என்று கேட்டும் பொழுது இதில் எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவரு குழந்தைகள் மாநகராட்சி நகராட்சிகளில் பணியாற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவரின் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் பரிசளித்து விடுவோம் என்று சொன்னார்கள். அதனால்தான் நாங்கள் இப்படி அனைவருமே சமமாக ட்ரீட் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் தந்து பாராட்டி ஊக்குவிக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு இதற்காகவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு திரு சீதாராமன் அவர்களிடம் ஒத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் இங்க பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, அவருடன் இணைந்து அனைத்து பணியாளர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பினரும் சேர்ந்து இது போன்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன். இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெற்று இங்க பரிசுகள் வாங்க வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 41 பேர் இங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் பல்வேறு பகுதிகளுக்கு சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பல்வேறு திறன்கள் இருந்தால்தான் நம்ம உயர்ந்த இடத்துக்கு அல்லது பல்வேறு நல்ல பொறுப்புகளுக்கு வர இயலும். அதில் கல்வி மட்டும் இல்லை, கல்வியும் சேர்ந்து மற்ற திறன்களும் இருக்கிறவங்களும் இருப்பார்கள். அது ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம் அல்லது இந்த மற்ற திறன்கள் இருக்கலாம். இது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் எங்களுடைய பாதை கல்வியின் வாயிலாக தான் எங்களுடைய முன்னேற்றம் இருக்க போகிறது என்றது நீங்கள் நிர்ணயித்து அந்த சிறந்த கல்வி பயின்றக்கூடிய ஒரு பாதையில் பயணிக்கிறதுக்கு நீங்கள் முடிவெடுத்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். உங்களை இப்படி நல்லா படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைத்ததற்கு நீங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் செலுத்தக்கூடிய வகையில் நல்லா படித்து இன்னும் மென்மேலும் உங்களுடைய உயர்கல்வி நன்றாக அமைந்து பல்வேறு நல்ல வேலைகள் அல்லது திறமைகள் வளர்ந்து கொண்டு நீங்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு விஷஸ் அன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கல்வி என்றாலே எல்லாரும் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஒரு டெக்னாலஜி யுகத்துல நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட புத்தகங்கள் மற்றும் போதாது, அதனால உலகில் வெளியே நானும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய நீங்க வாசிப்பு திறனை மற்ற புத்தகங்களுக்கும் அல்லது பிற திறன்கள் கற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் இன்னும் சிறப்பாக நீங்க செயல்படலாம். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு சில அனுபவங்கள் இருக்கலாம். வெறும் கல்வியால் மட்டுமே நான் இன்றைக்கு இந்த வேலையில இருக்கிறேன். இந்திய அரசு பணிக்கு
தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு நூலகம். அதே போன்று உங்களுக்கு அந்த விஷயங்கள் இப்போ நாங்க படிக்கும் பொழுது ஒரு 20 years பேக் இருக்கக்கூடியது நூலகம் மட்டும்தான் இருக்கக்கூடிய வேலை. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு செல்போன்லயே அனைத்து உலகம் இருக்கிறது. அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள், நல்ல ஸ்கில்ஸ் அல்லது அதிலேயே எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய காம்படிட்டிவ் டெஸ்ட் அல்லது மற்ற பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் உங்களுடைய திறன்கள் மேம்படுத்திக் கொண்டால்தான் நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா மிக சிரமமாக இருக்கும். ஏனென்றால் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல எதிர்பார்ப்பே ஸ்கில்ஸ் தான். நல்ல மதிப்பெண்ணோட ஸ்கில்ஸ் தான் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. ஒரு மாணவர் 90% மதிப்பெண் பெற்றாலும் அவர்களுக்கு அந்த மதிப்பெண் தவிர வேற எந்த திறனும் இல்லை என்றால் அது இன்னொரு மாணவனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு 70% 65% மதிப்பெண்கள் வந்தாலும் கூட அவர் பிற திறன்கள் இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் தெரியும் அல்லது நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அது போன்ற திறன்கள் அவர்களுக்கு இருந்தால் யாருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி ப்ரிஃபரன்ஸ் வழங்கும். அவங்களுக்கு தேவைப்பட்ட வேலைகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது என்றால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிச்சயமா கூடுதல் திறன்கள் வளர்த்து கொண்ட மாணவர்களுக்கு தான், இளைஞர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லாருமே கல்வியில சிறந்த முறையில நல்ல பயன்படுகிட்ட அது நிச்சயமா உங்களை விட்டுட்டு போக. இவ்வளவு தூரம் நல்ல மார்க் எல்லாருமே 90% 85% வாங்கி இருக்கிறீங்க. இது எதுவுமே உங்களை விட்டுட்டு போக போறது இல்லை. ஸோ கூடுதலாக சில அடிஷனல் ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்து கொண்டா நல்லா இருக்கும். இவருக்கு வெரி வெரி பர்ஃபார்மிங் வெரி வெல். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க. தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள், செயல்திறனற்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள், மின் பணியாளர்கள் இருக்கிறார்கள், ஆணையர்கள் இருக்கிறார்கள். இதுல ஒரே ஒரு இது இதன் மூலமாக எல்லா மாணவர்கள் உணர வேண்டியது என்னென்றால் நம் பெற்றோர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றது நம்ம படிப்புக்கு தொடர்பு இல்லை. அதை நம்ம அது ஒரு இன்கிரியன்ட் காம்ப்ளெக்ஸ தயவு செய்து எழுதாரு. என் அப்பா தூய்மை பணியாளர் அல்லது என் அம்மா இந்த ஃபிட்டர் ஒர்க் இருக்கக்கூடிய ஃபாதர் ஃபிட்டரா நகராட்சியில பணியாற்றுகிறார், இல்ல செயல்திறனற்ற இன்னொரு பணியாளர் வேலை பார்க்கிறாங்க, இல்ல எங்க அம்மா ஓய்வா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மனசுல வரவே கூடாது. இதுக்கும் நம்ம படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா வேலைகளும் டிக்னிட்டியோட செய்யணும், ஒரு பெருமையோட செய்யணும். நம்ம எந்த வேலை செய்தாலும் அத பெருமையோட சிறப்பாக திறம்பட செய்ய வேண்டும். அப்போ நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் தானாவே வந்துடும். அதே போன்று நீங்களும் ஒரு கான்பிடன்ஸோட திறம்பட இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கோர்சஸ் நல்ல கோர்சஸ் செலக்ட் பண்ணி நல்லா படிங்க. நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்கு. You have lot of opportunities in this generation, not only in the traditional sectors, in all sectors you have. Not only in computer science, there are many sectors where startups போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டே விட்டாங்க யங்ஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி please broaden your mind. Don't focus narrowly on only 2-3 சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிக்கும், அதையும் தான் நான் படிப்பேன் அப்படி இல்லாம ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச். இன்னைக்கு பயாலஜி படிச்சவர் கிளாஸ்ல படிச்ச மேத்தமெட்டிக்ஸும் ஹெல்ப் ஆகலாம், இல்லை காமர்ஸ் ஹெல்ப் ஆகலாம். ஸோ ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் தான் எதிர்காலம் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் அடாப்ட் that kind of an approach. அண்ட் ஒரு ப்ரௌட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நிச்சயமா இது ஒரு பெருமைக்குரிய ஒரு பெருமையை உங்க குழந்தைகள் தேடி தந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைத்து தருமாறு பெற்றோர்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு
பரிசு பெறக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டு தெரிவித்து, இவ்விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்தினருக்கும் பாராட்டு தெரிவித்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.